எதனால் இந்த ப்ராப்ளம் வந்துச்சுன்னு தலையை பிச்சுக்கிட்டு கூகுளில் சர்ச் பண்ணி யூடியூப்பில் சர்ச் பண்ணி ஒன்றா தெரிஞ்சுக்கிட்டேன். தெரிஞ்சதுக்கப்புறமா ஒரு சொல்யூஷன் கிடச்சிது. நான் அதுக்கு முன்னாடி நான் வீடியோ அப்லோட் பண்ணால் பாருங்கள், அது உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருக்கேன். அதுவும் இங்கே போட்டு காட்டுறேன். என்னோட 2 வருஷம் கஷ்டப்பட்டு வீடியோ போட்டது வீணாகிடுச்சேன்ட்டு ரொம்ப இந்த யூடியூப்பில் ப்ராப்ளத்தை சந்தித்து நான் ரொம்ப அழுதுட்டேன். ஜனவரி 17லேருந்து ஜனவரி 24 வரை ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. அதை சொல்ல வார்த்தையே இல்லை. இப்போ நினச்சாலும் அழுவா வருது. சரிங்களா? ஏன்னா எங்கள் வீட்டிலே எனக்கு சப்போர்ட் இல்லை. நீ என்ன யூடியூப்பில் சம்பாதிக்க போகிற? அந்த மாதிரி யூடியூப்பில் சம்பாதிச்சா எல்லோரும் யூடியூப் வச்சு சம்பாதிச்சிருவாங்க. யாரும் வீட்டை விட்டு வெளியே போக மாட்டாங்க, வேலைக்கு போக மாட்டான்னு சொல்லுவாங்க. நான் அவங்களுக்கு ஒரு சேலஞ்சாக நான் ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணி என்னாலே முடியுன்ற மாதிரி தான் வந்த வேகத்திலேயே 1 மாதத்துக்கு ஒரு ப்ராப்ளம் என்னுடைய சேனல் சந்திச்சிட்ருக்கு. ரொம்பவே முடியல, சொல்ல வார்த்தை இல்லைங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நான் யூடியூப்பில் ஒரு வாரமாக என்னால் வீடியோ போட முடியல. அதுக்கு என்ன ரீசன்னா, யூடியூப்பில் எனக்கு ஸ்ட்ரைக் கொடுத்துட்டாங்க. ஒரு வாரத்தில் ஸ்ட்ரைக் முடியும்னு சொன்னாங்க, ஆனாலும் முடியல. நான் என்ன தப்பு பண்ணேன்னு எனக்கு தெரியல. அந்த என்ன தப்பு பண்ணன்றதை பற்றி தான் உங்கள் கூட சொல்ல போகிறேன். என்னுடைய ஃபுல் வீடியோவை பாருங்கள். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், என்னோடய சேனலில் ஒரு வாரமாக வீடியோ வரல. அது என்ன காரணம், என்ன ரீசன்னுட்டு தான் இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக சொல்ல போகிறேன். மறக்காமல் என்னுடைய வீடியோ பாருங்கள். நெக்ஸ்ட்டு நான் எப்படி எப்போ இருந்து வீடியோ அப்லோட் பண்ண முடியும்னு தெரியல. யூடியூப் ஸ்ட்ரைக் வந்திருக்கு. அது என்ன ஸ்ட்ரைக்கு, எதனால் வந்துச்சுன்னு எல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக சொல்ல போகிறேன். மறக்காமல் என்னுடைய வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பொங்கலுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். யூடியூப்பில் நான் என்னென்ன சந்தித்தேன் அந்த மாதிரி வீடியோ. நெக்ஸ்ட்டு போகி அன்னைக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். நான் ஊருக்கு கிளம்பும் போது என்னோடய கார் ரிப்பேரி ஆகிடுச்சு. அதுக்கும் காப்பிரைட் கிளைம் வந்துடுச்சு. அதுக்கப்புறம் ஊருக்கு போயிட்டேன் இல்லையா பொங்கல் போனதுக்கப்புறம் நிறைய வீடியோஸ் எல்லாம் எடுத்து நான் அப்லோட் பண்ணேன். நான் எங்கள் வீட்டில் பொங்கல் பண்டிகை கொண்டாடுதுன்ட்டு ஒரு வீடியோ போட்டேன். அதுக்கு காப்பிரைட் கிளைம் வந்துச்சு. நான் ஊருக்கு கிளம்பிட்டேன்ற சேட் நியூஸ்ன்ட்டு ஒரு வீடியோ போட்டேன். அதுக்கும் காப்பிரைட் வந்தது. நெக்ஸ்ட்டு ஜல்லிக்கட்டு எங்கள் ஊரில் மாடுங்களை விடுவாங்க இல்லையா, அந்த வீடியோ எடுத்து போட்டால் அதுக்கும் காப்பிரைட் கிளைம்னு சொல்லிட்டு அந்த வீடியோ எஸ்ன்ற சிம்பிள் ஆன் பண்ணதுக்கப்புறம் ஆரஞ்சு கலர் வந்துச்சு. இது என்ன வார்னிங் கொடுக்குதுன்னு போலன்ட்டு நான் டிலீட் பண்ணிவிட்டேன். மெயில் வந்துச்சு. அதுக்குள்ளே டிலீட் பண்ணத உடனே நெக்ஸ்ட் டே தேர்ஸ்டே ஃப்ரைடே வீடியோ போடுறதுலேருந்து வீடியோ அப்லோட் ஆகவே மாட்டேங்குது. யூடியூப் ஸ்ட்ரைக் கொடுத்துட்டாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னு தெரியுங்களா? நான் கம்யூனிட்டி கைட்லைனை மதிக்கலன்ற மாதிரி. நான் என்ன மதிக்காத வீடியோ போட்டுன்னு எனக்கு தெரியல. பட் ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. நான் கஷ்டப்பட்டு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி நான் யூடியூப்லேருந்து ₹1 கூட இன்னும் சம்பாதிக்கலை. பட் யூடியூப் எலிஜிபிலிட்டி எல்லாம் ரீச் பண்ணிவிட்டு என்னோடய சேனல் மானிட்டேஷன் ஆகிடுச்சு. ஆனதுக்கப்புறமா இந்த மாதிரி இன்சிடெண்ட்டில் மாட்டிகிட்டே இருக்கேன். ஒரு பிரச்சனை முடிஞ்சோடனே இன்னொரு பிரச்சனை மாட்டிகிட்டே இருக்கேன். இந்த எமோஷனில் உங்கள் கூட சொல்ல முடியல. ஒரு வாரத்துக்கு அப்புறம் கிளியர் ஆகிடும்னு சொன்னாங்க. பட் என்னது டூ மணி ஸ்ட்ரைக்குன்னா என்ன, அதுன்னா என்னன்னு தெரிஞ்சுட்டு நான் அதில் சொல்லியிருந்தாங்க ஒரு வாரத்துக்கு அப்புறம் ஸ்ட்ரைக் கிளியர் ஆகிடுன்ட்டு. இன்றைக்கி 8 days ஆகிடுச்சு. ஆனாலும் இன்னும் நான் வீடியோ அப்லோட் பண்ண போனால் 2 மணி ஸ்ட்ரைக்குன்னு தான் வருது. இந்த இஷ்யூ எப்போ கிளியர் ஆகுன்னு தெரியல. பட் ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. நான் எங்கள் வீட்டில் யாரும் சப்போர்ட் இல்லாத நான் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ணிகிட்டு இருக்கும்போது யூடியூப் எலிஜிபிலிட்டி எல்லாம் ரீச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தொடர்ந்து என்னுடைய சேனலை ரிஸ்க்லேயே போயிட்டுருக்கு. எல்லோரும் சொல்லுவாங்க பொங்கல் கழிஞ்சது நல்லதே நடக்கும்ன்ட்டு, தை வந்தால் வழி போலக்கோன்ட்டு. பட் எனக்கு தை மாதத்துக்கு வந்ததுடனே ஆப்பு தான் நாங்கள் வந்துடுச்சு. அதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணி எல்லாமே ஆனதுக்கப்புறமா நான் இதுலேருந்து சம்பாதிக்கலான்னு ஒரு ஆசை குஷியோடு இருக்கும் போது என்னோடய சேனல் ஆப்பு வச்சிருச்சு. யூடியூப் கம்யூனிட்டி ஆப்பு வச்சுட்டாங்க. இதுலேருந்து நான் எப்படி வெளியே வரணும்னு எனக்கு தெரில. இந்த யூடியூப் கம்யூனிட்டி ஸ்ட்ரைக் வந்ததுக்கப்புறமா நம்மளுடைய சேனல் அவ்வளோவா வியூவர்ஸ் போகாது, சப்ஸ்கிரைப் வரமாட்டாங்கன்னெல்லாம் சொல்கிறாங்க. பட் மனசு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. இந்த 26,000 சப்ஸ்கிரைப் வரத்துக்கு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு டெய்லி 2 இயர்ஸாக வீடியோ போட்டு
ஒரு இந்த ஸ்டேஜில் வரும்போது நம்ம சேனல் இந்த மாதிரி இருக்க ஒரு நிலமை பார்த்தா எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா? எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அது உங்க கூட ஷேர் பண்ணலான்ட்டு தான் இந்த வீடியோ எடுத்தேன். நான் 8 டேஸாக எந்த ஒரு இன்ஸ்டாலையும் வீடியோ போடல, எதுவுமே போடல, ஒரு ரீல்ஸ் கூட எடுக்கல. இன்றைக்கி தான் பட் ரெடியாகி உங்க கூட பேசலான்ட்டு பேசிகிட்டு இருக்கேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த மாதிரி எல்லாம் யூடியூப்பில் இவ்வளோ கஷ்டம் இருக்குன்னு தெரிஞ்சுன்னா யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கவே மாட்டேன், யூடியூப்குள்ளே வந்திருக்கவே மாட்டேன். எல்லோரும் சம்பாதிக்கிறாங்களே, நாமளும் யூடியூப்பில் ஓரளவுக்கு முன்னேறலான்ற மாதிரி வந்தால் இந்த மாதிரி யூடியூப் ஸ்ட்ரைக் கொடுத்துட்டாங்க. அது எல்லாம் என்னோடய கண்டென்ட் தான், நான் எடுத்த வீடியோ தான். உங்களுக்கே தெரியும், ரொம்பவே கஷ்டமாக இருக்குது எனக்கு. எல்லாரும் சொல்லுவாங்க இல்லையா, விடாமுயற்சி விபரீத வெற்றி. எனக்கு விடாமுயற்சி விபரீத தோல்வி தான் சந்திச்சிருக்கேன் இந்த யூடியூப்பில். பட் ரொம்பவே அது அந்த எமோஷனலில் அந்த ஃபீலிங்ஸை சொல்ல முடியல. நான் எப்படி கஷ்டப்பட்டு இவ்வளோ சப்ஸ்கிரைபர் வந்திருக்கோம் அது உங்களுக்கு தெரியும். 2 வருஷமாக கஷ்டப்பட்டிருக்கேன், அதுக்கு எந்த ஒரு பலனும் கிடைக்காததுக்கு முன்னாடியே என்னுடைய சேனல் ஒரு விதமான நான் ரீயூஸ்டு கடலில் தப்பிச்சு வந்தேன். நெக்ஸ்ட்டு பார்த்தா ஸ்ட்ரைக்கில் மாட்டிக்கிட்டேன். இந்த மாதிரி இன்னும் எவ்வளோ சந்திக்க வேண்டிய நிலமை இருக்கும்னு எனக்கு ஒன்றும் புரியல இந்த யூடியூப்பில். நான் யூடியூப்பில் 2 வருஷமாக கஷ்டப்பட்டு வீடியோ போட்டது வீணாயிடுச்சேன்னு நான் ரொம்ப நினச்சி அழுதுட்டேன். அதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, நான் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக என்னுடைய வீடியோ எஃபெக்ட் போட்டது என்னுடைய ஓன் கண்டென்ட் தான் போட்டேன். ஆனால் என்னுடைய சேனல் ஒரு விஷயத்தில் போய் இன்னொரு விஷயத்தில் போய் மாட்டிடுது. அது உங்களுக்கு சொல்லலான்னு தான் இந்த வீடியோ எடுத்தேன். என்ன இஷ்யூன்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய சேனல் காப்பிரைட் கிளைம்னா கூட டிலீட் பண்ணிடலாம். பட்டு காப்பிரைட் ஸ்ட்ரைக்குன்னு கொடுத்துட்டாங்க. கம்யூனிட்டி கைட்லைனை மதிக்கலன்ற மாதிரி. அது 8 டேஸ் வரை இருக்கும். இப்போது அது 8 டேஸ் ஆகிடுச்சு. இன்னிலேருந்து வீடியோ போட ஆரம்பிக்கலாம். ஆனாலும் உங்களுக்கு சொல்லலான்ட்டு தான் இந்த வீடியோ எடுத்தேன். அந்த 8 டேஸ்க்கு அப்புறம் நம்ம வீடியோ போட்டாலையும் வியூவர்ஸும் வராது, சரிங்களா? ரொம்ப எமோஷனலாக இருக்குது. வியூவர்ஸ் வராது, சப்ஸ்கிரைப் வர மாட்டாங்க. 90 டேஸ் வரை இந்த இஷ்யூ இருந்துகிட்டே இருக்குமா. அந்த 90 டேஸ்க்கு அப்புறமும் இதே ப்ராப்ளம் தப்பு பண்ணால் திருப்பியும் ஸ்ட்ரைக் கொடுத்துருவாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைக், செகண்ட் ஸ்ட்ரைக், தேர்ட் ஸ்ட்ரைக்கு அப்புறம் நம்மளோட சேனல் நம்மக்கிட்ட இருக்காதுன்னு சொல்லிட்டாங்க. இனிமேல் நம்ம சேனல் ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து காப்பிரைட் இருக்கா இல்லையான்னு பார்த்து, இது கம்யூனிட்டி கைட்லைனில் இருக்கிறதெல்லாம் பார்த்து படித்து தெரிஞ்சு வீடியோ போடலான்னு இருக்கேன். இனிமேல் ஒவ்வொரு அடியும் நான் பார்த்து எடுத்து வைக்கணும், சரிங்களா? அதே மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி இருக்கீங்களான்னு தான் இதை பார்த்து தெரிஞ்சு இந்த வீடியோ போடுங்க. ஏன்னா நான் பட்ட கஷ்டம் மாதிரி நீங்களும் படக்கூடாதுன்னு தான் இந்த வீடியோ எடுத்தேன். தேங்க்யூ.